ஹலோ மக்களே, நம்ம லோகேஷ் கனகராஜன் நடித்த டிசியோட இசை வெளியீட்டு விழா வந்து இன்றைக்கி நான் வந்து பார்த்தேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம இப்படி கண்டென்ட் போட்டால் வந்து எவனுமே பார்க்க மாட்டான். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ரீல்ஸ் பண்ணுறது, ஆடுறது, வைக்கிறதுனா பார்ப்பாங்க. இதுனா யாரும் பார்க்க மாட்டான், ஷேர் பண்ண மாட்டான், கமெண்ட் பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். நான் அந்த கண்டென்ட் வந்து ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மைண்டோட தான் மக்களே இருக்கேன். டேரக்டர் ஆகணுங்கிறது தான் என் கனவு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எழுதி அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெர்மிஷன்லாம் கேட்டேன். இந்த இடங்களில் வந்து நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன் சார், அதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து தம்பி நீ 15,000 கெட்டு, 20,000 கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பணம் இருந்ததுன்னா நம்ம எங்கே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம்? நம்மளே நல்லா அழகாக ஒரு படம் எடுத்துட போகிறோம். அதுதான் இல்லாமல் தான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஏதாவது அவார்டு கிடச்சி அப்படியாவது சினிமாக்குள்ளே போயிட மாட்டோமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது தெரியாமல் அவங்க கேட்டாங்க, அதை அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. அப்புறம் ஒவ்வொரு டேரக்டர்ஸையும் சார் அசிஸ்டன்ட் டேரக்டர் வாண்டட் இருக்கா, அசிஸ்டன்ட் டேரக்டர் வாண்டட் இருக்கா சார், அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். யாருமே கண்டுக்கிட மாட்டுக்காங்க. என்ன கொஞ்சம் இறக்கம் காட்டினா தான் சார் ஏதாவது என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னே நான் காட்ட முடியும்.